ஒரு அழகான தோட்டம். அங்க நம்ம சுட்டி முயல சின்னா ஜாலியா துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு பெரிய சிவப்பு செம்பருத்தி பூவுக்குள்ளேயே இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, இந்த இதழ்களுக்கு நடுல என் சிறகு மாட்டிக்கிச்சு, என்னால வெளியே பறக்க முடியலையே, ப்ளீஸ் யாராவது உதவுங்களேன். நம்ம சின்னான் முயல் ரொம்ப சமத்து செல்லம் இல்லையா? பூவுக்கு கொஞ்சம் கூட வலி இல்லாத மாதிரி தன் மென்மையான குட்டி பாதங்களால இதழ்களை அப்படியே மெதுவா விலக்குச்சு. அப்பாடா, சுதந்திரமா பறக்க முடியுது, ரொம்ப ரொம்ப நன்றி சின்னா. நீ எனக்கு செய்த இந்த உதவிக்கு உனக்கு எப்பதாவது ஒரு ஆபத்து வந்தா நான் கண்டிப்பா ஓடி வந்து உன்னை காப்பாத்துவேன். ஏய் குட்டி முயலே, இந்த சின்ன பூச்சி போய் உனக்கு உதவ போகுதா? ஹாஹா, என்ன நகைச்சுவை இது! இது எனக்கு சத்தமா சிரிப்பை வரவழைக்குது. சில நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் நம்ம சின்னான் முயல் ஒரு மரத்தடி நிழல்ல உட்காந்து மொறு மொறுன்னு சுவையான கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா பாவம், புதருக்கு பின்னாடி ஒரு வேடன் வலை வீச தயாராக நின்னத அது பார்க்கவே இல்ல. ஐயோ சின்னா, அங்க பாரு, உனக்கு பின்னாடி வேடன் வர்றான், சீக்கிரம் ஓடு ஓடு. சின்னானுக்கு காதுல விழவே இல்ல. உடனே வண்ணத்து பூச்சி வேகமா பறந்து வந்து சின்னானோட மூக்கு மேல டக்குன்னு உக்காந்து சிறக படபடன்னு ஆட்டுச்சு. பலமா ஒரு தும்மல் போட்டுட்டு சின்னான் நிமிர்ந்து பார்த்தா வேடன் வலைய வீசுறான். சின்னான் ஒரே ஒரு நொடியில ஜம்ப் பண்ணி புதருக்குள்ள மறைஞ்சு தப்பிச்சிருச்சு. புதருக்குள்ள பாதுகாப்பா உக்காந்து சின்னானும் வண்ணத்து பூச்சியும் சிரிச்சாங்க. சின்னான் உணர்ந்துருச்சு, தோழி, அன்னைக்கு மத்தவங்க உன்னை கேலி பண்ணப்போ நீ சொன்ன உதவிதான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கு. பாத்தீங்களா குட்டீஸ், இந்த உலகத்துல யாரையும் அவங்க உருவத்தை வச்சு சின்னவங்கன்னு குறைவா எடை போடக்கூடாது. ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி கூட சமயத்துல பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துரும்.